தரமணியில இருக்கிற டைடல் பார்க்க 2000ல ஓபன் பண்ணாங்க. 2024ல பட்டாபிராம்ல இருக்கிற டைடல் பார்க்க இனாகரேட் பண்ணாங்க. இப்ப 2026ல நம்ம சென்னை நகருடைய 3வது டைடல் பார்க். இந்த டைடல் பார்க் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அதற்கு இணையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரவிருக்கு. அது எங்க வரவிருக்கு அப்படின்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஏரியாவா இருக்கிற போரூர்ல 2023ல டிட்கோ கிட்டத்தட்ட ஒரு 370 crores இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பினான்சியல் டெக் பார்க்க உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதற்கான வேலையை தொடங்கினாங்க. இப்படி 2 வருடமா நடந்து வந்த இந்த பினான்சியல் சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆனது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன நிலையில இந்த பினான்சியல் டெக் சிட்டியோடைய ஃபேஸ் 1 ஜனவரி மாதம் மாதிரி ஓபன் பண்ண போறதா தகவல் வெளிவந்திருக்கு. நான் சொன்ன தரமணி டைடல் பார்க் ஆகட்டும், இல்லைன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஏற்படுத்தினது வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான டிட்கோ அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தினாங்க. இவங்க எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தினாங்களோ அந்த இடத்துடைய ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இல்ல அந்த இடத்துடைய கமர்ஷியல் வேல்யூ ஆகட்டும், இல்ல அந்த இடத்துடைய பஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆகட்டும், எல்லாமே பல மடங்கு அதிகரிச்சது. இப்ப டிட்கோ கிட்டத்தட்ட ஒரு 370 கோடி ரூபாய் செலவு பண்ணி போரூர்ல இந்த பினான்சியல் டெக் சிட்டியை உருவாக்குனாங்க. இதோடைய ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜனவரி மாதம் மாதிரி இந்த பினான்சியல் டெக் சிட்டியோடைய ஃபேஸ் 1 கம்பெனிஸ்க்கு ஓபன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபின்டெக் சிட்டியை பொறுத்தவரையில இது ஒரு 57 ஏக்கர்ஸ் பரப்பளவுல இந்த ஃபின்டெக் சிட்டியை அமைக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபின்டெக் டவர், இதோடைய காஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 கோடி ரூபாய் செலவுல இந்த டவரை இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வராங்க. இந்த டவர்ல மட்டும் 5.5 lakh ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கமர்ஷியல் ஆபீஸ் ஸ்பேஸ் ஆனது வரப்போகுது. இந்த டவர் இல்லாம இந்த இடத்துல நிறைய பிரைவேட் பிளேயர்ஸும் அவங்களுடைய டவர்ஸை அமைக்கவிருக்காங்க. இந்த பினான்சியல் டெக் சிட்டில கவர்மெண்ட்டும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி இருக்கு. அந்த டவர் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட் பிளேயர்ஸும் வந்து அவங்களுடைய ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்த போறாங்க. பாகமணி, ஈக்விட்டாஸ், முத்து பினான்ஸ், ஆக்சிஸ் போன்ற பிரபல பினான்சியல் கம்பெனிஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இடத்துல போடவிருக்கிறதுனால இந்த இடத்துடைய வேல்யூ ஆனது பல மடங்கு உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 yearsல மினிமம் 1000 to 2000 crores ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எல்லாரும் இது வரைக்கும் டைடல் பார்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். டைடல் பார்க் அப்படின்னா அங்க நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும், பிபிஓ கம்பெனிஸ் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன ஃபின்டெக் பார்க், பினான்சியல் சிட்டி, அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது அப்படின்றது நீங்க ஆப்வியஸா கெஸ் பண்ணிருக்க முடியும். ஆமாங்க, பிஎஃப்எஸ்ஐ செக்டர் பேஸ்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் இங்க ஆபீஸ் ஸ்பேஸ எடுக்க முடியும். பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த துறையில இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் அவங்களுடைய ஆபீஸ இந்த இடத்துல அமைக்க முடியும். இந்த பார்க்கோடைய ஃபேஸ் 1 ஜனவரியில ஆபரேஷனலா வரப்போகுது. ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லி இதை டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. இப்படி ஃபுல்லி ஃபங்க்ஷனலா, அதாவது எல்லா ஃபேஸும் முடிவடைஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 9000ல இருந்து 10,000 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்டா ஒரு 50,000ல இருந்து 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இந்த ஃபின்டெக் பார்க் ஆனது மாறப்போகுது. சென்னையுடைய ஹாட்டஸ்ட் ஐடி டெஸ்டினேஷன் அப்படின்னா அது ஓஎம்ஆர் ரோடு தான். ஐடி செக்டர் முடிசூடா மன்னன் அப்படின்னா அது ஓஎம்ஆர் ரோடு தான் சொல்லணும். ஆனா இப்ப அந்த இடத்த போரூர் மெல்ல மெல்ல பிடிச்சிட்டு இருக்கோ அப்படின்ற டவுட் எனக்கு வருது. உங்களுக்கும் அந்த டவுட் வந்து அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் ஓஎம்ஆரோட போரூர் ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல கவர் பண்ணி போடலாம். சோ மீன்வைல் இந்த இடத்துல கமர்ஷியல் ஆபீஸ் ஸ்பேஸ் ஆனது ஓபன் ஆக போகுது, ஓபன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ நீங்க பிஎஃப்எஸ்ஐ இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தரா இருந்து நீங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆபீஸ இந்த இடத்துக்கு தாராளமா மூவ் பண்ணிக்க முடியும். நீங்க பிரைவேட் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணா இந்த இடத்துல உங்களுக்கு ஆபீஸ் ஸ்பேஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சீப்பரா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போரூர் பக்கம் ரெகுலரா போற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மேல எழும்புறதை நீங்க பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் 2 yearsல ஸ்லோவா ப்ராக்ரஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 1 இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிற நிலையில வந்துருச்சு. பட் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. சென்னையுடைய 4th டைடல் பார்க் டிட்கோ எங்க அமைக்கவிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.